அன்பினர்களே, ஈரானின் பக்கம் யுத்தத்திற்கான சகல கருமேகங்களும் சூழ்ந்த வண்ணமே இருக்கின்றது. பனிமூட்டம் போன்று அது அகன்ற பாடில்லை. யுத்தத்தை நோக்கிய நகராகவே இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் கொஞ்சம் பின்வாங்குறா போல. என்ற ஏற்கனவே அவங்களோட உளவு தாவல் அள்ளிட்டு வந்துட்டான் இல்லை, அதனால அவங்களுக்கு இந்த போர் தந்திரங்களை எல்லாம் மாற்ற வேண்டிய தேவை கொண்டு இருப்பதால் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுது. இனி இந்த நெய்னா தரையில விழுந்தாலும் தனது மீசையில் மண்படாத கபரிமான் போன்று எழும்ப வேண்டும் இருக்கு. அது போகும் இடமெல்லாம் அவமானப்பட்டும் வருகிறது நெய்னா. பார்க்கலாம். இப்பொழுது ஒரு புதிய ஒரு செய்தி வந்திருக்கின்றது வளைகுடா பக்கமிருந்து. ஈரான் மீது வான்வழி தாக்குதல் ஒன்று நடத்தப்படுமானால் அமெரிக்காவுக்கு நாங்கள் வான்வழியை தரமாட்டோம் என்று ஐக்கிய அமீரகம் அதிரடி தகவல் ஒன்றை தந்திருக்கின்றது. அபுதாபி மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதட்டம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில், இது அபுதாபி செய்தியா இருக்கு, நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் UAE ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிரடியான முடிவை அறிவித்துள்ளது. அமெரிக்கா தனது வான்பரப்பையோ நிலப்பரப்பையோ அல்லது கடல் எல்லைகளையோ ஈரான் மீதான எந்த ஒரு இராணுவ தாக்குதலுக்கும் பயன்படுத்தக்கூடாது என அமீரக வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது. இதுதான் இன்றைய வளைகுடா செய்தியில் அதிர்ச்சி செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. சரி, ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏற்கனவே அவங்க இதுல இருக்கிறாங்கல்ல, அதாவது ஹெரிட்ல இவங்க இஸ்ரேல்ல இருக்கிற அந்த அமெரிக்காவோட பேஸ்ல நீங்க உங்களோட ராணுவத்தை கொண்டு வச்சுக்கிறீங்க. இப்ப ஏன் இந்த உங்களுக்கு இந்த திடீர் பல்டி அந்தர் பல்டி என்று பார்த்தால் இவங்களுக்கு பயம் வருது. ஏனெனில் எல்லா இடங்களும் அமீரகத்திலையும் அமெரிக்காவோட பேஸ் இருக்குல்ல. இப்ப கட்டார்ல ஏற்கனவே அடிச்சம் இல்ல, அல் உதைத்துல அந்த மாதிரி இப்ப ஏற்கனவே ஈரான் சொல்லிடுச்சு அமெரிக்கால எங்கெங்க பேஸ் இருக்கு அங்க தாக்க போறோம். அப்ப ஈரான் மும்முனை தாக்குதலை தொடுக்க போகின்றது. படக் படக் படக். எப்படி ஈரான் பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காட எங்கெங்க பேஸ் இருக்கோ கட்டாரை நோக்கி, UAE நோக்கி, பஹ்ரைனை நோக்கி, ஒமானை நோக்கி, கட்டாரை நோக்கி, அலுதைத், இப்படி எல்லா இடங்களும் விட்டு அடிச்சா இவங்களுக்கு சேதாரம் வரும் இல்லை சொந்த நாட்டுக்காரங்களுக்கு. அந்த பயத்தில் என்ன சொல்லாங்க என்றால் ஈரான் ஐயோ நீ அடிச்சிடாதே, நாங்க அவங்களுக்கு பேஸ் கொடுக்க மாட்டோம் என்றாலும் அடிதான், கொடுத்தாலும் மடிதான், கொடுக்காட்டியும் மடிதான். ஏன்னா ஈரான்காரன் இனி சும்மா இருக்க போறல, உங்களுள்ள ஒரு வழி பண்ணத்தான் போறான் என்ற முடிவுக்கு தான் ஈரான் வந்துடுச்சு. என்றால் இவ்வளவு தைரியமா அவங்களோட எல்லா படைகளும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவங்களோட சேவிஸ் லீவ் ரத்து, இப்படி எந்த நிமிடமும் போர் தொடுத்தாங்கன்னா நாங்களும் ரெடி வா, நீ சண்டைக்கு வா, அந்த மாதிரி ஒரு கேஸுக்கு வந்துடுச்சு ஈரான். ஆக அப்படி ஒரு யுத்தம் வருமானால் அமீரகம் தன் ஏர் பேஸ், கடல் பேஸ், தரை பேஸ், லேண்ட் ரூட் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் மக்கள். இன்று காலை வெளியான அறிக்கைகளில் சர்வதேச சட்டம் மற்றும் இறையாண்மையை மதிப்பதே தற்போதைய நெருக்கடிகளுக்கு சிறந்த தீர்வாகும். பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கும் முயற்சியாக எங்கள் மண்ணிலிருந்து ஈரான் மீது நடத்தப்படும் எந்த ஒரு விரோத இராணுவ நடவடிக்கைகளையும் அமீரகம் அனுமதிக்காதுங்க. அந்த பயத்தில் இருக்கணும் நீங்க அம்மாடா. இதேவேளை ட்ரம்ஸ் நெய்னாவின் அர்மடா எச்சரிக்கை. கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் நடைபெற்று வரும் மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் படைய அர்மடா வளைகுடாக்கு வருதென்றே அது பயங்காட்டுகிறது. வந்துருச்சு. ஈரானின் மிரட்டல் என்பது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கு தளம் வழங்கும் அண்டை நாடுகளான் என்றா வருகிறது பாருங்கள். அதாவது ஈரான் மிரட்டல் ஒன்று வருகிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கு தளம் வழங்கும் நாடுகளான சவுதி அரேபியா, அமீரகம் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை ஏவுகணைகள் மூலம் தகர்ப்போம் என ஈரான் நெய்னா சொல்லிடுச்சு. சரிதானே? இப்ப அதுக்குள்ள பஹ்ரைன்ல அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்கு அமெரிக்காட. எல்லா இடமும் நீ வச்சுக்கிருந்தா விடுவானா? இவன் விட மாட்டான். ஈரான் நெய்னா அமெரிக்க தளங்களில் நிலையை பொறுத்த வரைக்கும் அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் அருகில் உள்ள அல் தஃப்ரா, அதெல்லாம் அவங்களோட விமான தளம் இருக்காம். அல் தஃப்ரா விமான தளத்தில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் நிலை கொண்டுள்ளனர். அமீரகத்தின் இந்த முடிவால் இந்த தளத்தை பயன்படுத்தி அமெரிக்காவால் வான்வழி தாக்குதலை திட்டமிட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப இவர் அமீரகம் பயந்தா மத்த எல்லா அரபு நாடும் அச்சம் கொள்ளுவாங்க.
யாரையும் பார்க்கல, அடிச்சு சாதுங்க. அங்க இருக்கிற மக்கள் யுத்தம் ஆரம்பிச்ச உடனே வெளியாயிருங்க. ஏன்னா எல்லா பக்கம் அடிச்சாங்கன்னா ஒமானுக்கு மட்டும் கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப உடனே எல்லோரும் மஸ்கட் கிளம்பினீங்கன்னா உங்களை காப்பாத்திக்கலாம், தொழில் எடுத்துக்கலாம். அப்ப உசிரை காப்பாத்திக்கிட்டு வர்ற பாருங்க இந்தியா, இலங்கை மக்கள், பங்காளி மக்கள் எல்லோரும் நாட்டை விட்டு கிளம்புற யுத்தம் ஆரம்பிச்சா அப்புறம் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது ஸ்கட் ஏவுகணை ஈராக் செஞ்சா போல இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்க அவ்வளவுதான், இடையில சாம்பர் ஆகிடுவோம், ஷட்டிங் ஆகிடுவோம், பாத்துப்பா. அமீரகம் மட்டுமல்லாது கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் இதே போன்ற நிலைப்பாட்டை எடுத்து வருவதனால் அமெரிக்கா தனது விமானப்படை தாக்குதல்களை முன்னெடுப்பதில் பெரும் பின்னடைவு கண்டுள்ளதாம். இதனால் அமெரிக்கா தற்போது தனது போர்க்கப்பல்களை ஓமான் வளைகுடா பகுதிக்கு நடத்துகிறான். அப்ப ஓமான் மட்டும் கொடுத்தா நீ அடி வாங்க மாட்டியா? நீ செத்து போய் ஓமாங்காரன், நீ செத்து போய். இந்த மோதல் போர்க்கால சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும். இதை நாம சொல்லிருக்கோம் இல்ல, எப்படியும் விலை வரும். அதான் அவருக்கு சொல்றாங்க. இப்ப ஈரானுடனான யுத்தம் ஆரம்பித்தால் காசாவை தவிர எந்த பூமியும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லாம போகலாம். இப்ப யுத்தம் ஒன்று வருமானால், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் ஒன்று வருமானால் பலஸ்தீன் காசா நிலம் மட்டும்தான் பாதுகாப்பான நிலமாக பார்க்கப்படும். இஸ்ரேல் மக்கள் போவாங்களா? அவங்களுக்கு என்னன்னு பாவம் புண்ணியம் பார்க்காத நீங்க உங்க உயிரை காப்பாத்தி பலஸ்தீன்ல போனா நிச்சயமா மக்களுக்கு காப்பாத்தி கொடுப்பாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. ஹமாஸ்காரன் காப்பாத்திய கொடுப்பான். நீங்க போவீங்களா? உங்களோட மனசரிக்குமா? நீங்க செஞ்ச கர்மத்துக்கும் அநியாயத்துக்கும் நீங்க எப்படி பாதுகாப்பு தேடி போவீங்க? நீங்களும் செத்து போங்க. டெல் அவீவ் உட்பட இஸ்ரேலின் பல பகுதிகளில் வாழும் இஸ்ரேலியர்கள் காசாவுக்கு நெருக்கமான பகுதிகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளதாக செய்தி வருகின்றது. காசாக்குள்ள போனா ஏற்கனவே காசாக்குள்ள போனா பொதுமக்கள் போனா காப்பாத்தி கொடுப்பான் ஹமாஸ், அதுல எந்த டவுட்டும் கிடையாங்க. யுத்தம் முடியும் வரையும் சோறும் போட்டு கொடுப்பான், அதெல்லாம் கண்ணியமா நடக்கும். அதாவது அரபு தேசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரானா இருக்கட்டும், மத்த எல்லா பயங்கரவாதம் சொல்றீங்களா அவங்களா போராளிகளா இருக்கட்டும், அவங்க சொல்ல பயங்கரவாதி யாரா இருந்தாலும் ஆயுதம் ஏந்தி வாரிய புலிகளும் அப்படித்தான். ஆயுதமேந்தி வாரவங்க மட்டும்தான் அவங்களோட பரம எதிரி. நிராயுத பாணியான மக்கள் அவரை நண்பர்கள். அதனால சாப்பாடெல்லாம் போட்டு பூமிக்கு அடியில பாதுகாத்து கொடுப்பேன். இருந்து பாருங்க, இது நடக்கும். நேற்று பாரு உயிர்களுக்கு உத்தரவாதமற்ற பூமியாக இருந்த காசா தான் இன்று எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பூமியாக மாறியுள்ளது. எல்லா புகழும் இறைவனுக்கு. நடைபெறவுள்ள யுத்தத்தால் என்னென்ன அதிசயங்கள் நிகழப்போகும் என்பதெல்லாம் நாம இப்ப செய்தியிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ஓரளவு. ஈரானை குறிப்பிக்கும் அமெரிக்காவின் ஆர்மடா போர்க்கப்பல் படை மத்திய கிழக்கை நோக்கி வந்துடுச்சு. போர் மிகங்கள் தூண்டிடுச்சு. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான US ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் படை ஈரானின் தாக்குதல் எல்லைக்கு அருகிலேயே வந்துட்டாங்களா? அடிங்கடா பாப்பா வந்துச்சு. அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமானவை, கிரிட்டிக்கல் சீசன் சொல்றாங்க என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளே எச்சரிக்கிறாங்க. அமெரிக்காவின் இந்த ராணுவ நகர்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வளைகுடாவை சூழ்ந்த அமெரிக்க படையில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை ஈரானை சுற்றி வியூகமாக அமைத்துள்ளது. கடற்படை ஏவுகணைகளை தாங்கி செல்லும் போர்க்கப்பல்களுடன் ஆப்ரஹாம் லிங்கன் படைப்பிரிவு வருகை. விமானப்படை ஜோர்தானில் F-15E நாம் இருக்க சந்திக்கிற மாதிரி ஜோர்தானில் கொண்டு குமிக்கிறாங்களாம். ஸ்ட்ரைக் ஈகிள் 4 விமானங்களும் கத்தாரில் B-52 குண்டு வீச்சு விமானங்களும் தயார் நிலையில் வைக்கப்படும். கத்தார் கடன் கொடுத்திருக்காருல்ல, இப்ப சொல்றேன் ஐயா நான் கொடுக்கல, இப்ப நீ பார்த்து பிடிச்சிட்டான்ல, இது நீ வாங்கி கட்ட வரையும் அவனே. தரைவழி பாதுகாப்பு வரும் நாட்களில் தாட் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளும் இப்பகுதிக்கு வர உள்ளது. அமெரிக்கா தாட் எல்லாம் கொண்டு வர போறாங்களாம். இதே வேளை ரம்ஸ் மாம் சொல்லுது யாரும் தப்பவே முடியாது. அதை மாத்தி அப்படி திரும்பி சொன்னா உங்க படம் தப்ப முடியாது போகும். நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்மடா போர்க்கப்பலை அனுப்பிட்டோம், அதைத்தான் நாங்க வச்சு வளர்க்க போறோம் சொல்றாங்க. இதே வேளை ஈரான் ஒரு போர் வியூகம் செஞ்சிருக்காங்களாம். இதை யார் சொல்லிருக்கிறா? இஸ்ரேல்ல ஊடகமான சேனல் 13 தான் சொல்றாரு. அவங்களோட தகவலின்படி போர் தொடங்கினால் ஈரானின் பதிலடி தாக்குதலை குறைக்கும் வகையில் ஈரானின் ஏவுகணை கிடங்குகளை முதல் கட்டமாக தாக்கி அழிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ள. பார்ப்போம் மோதிங்களும் சேட்டியான போட்டியா. அமெரிக்க போர்க்கப்பல் படை வங்காள விரிகுடா வழியாக வரும்போது தனது இருப்பிடத்தை காட்டும் சிக்னல்களை இது எப்படி டிரான்ஸ்பாண்டர்ஸ் இந்த அவங்களோட சிக்னல் எல்லாம் மறைச்சி ஆஃப் பண்ணிட்டு ரகசியமாக இங்க எப்படி டார்க் மோட்ல போட்டா இப்ப நம்ம போனை போடுற மாதிரி சைலண்ட்ல போடுற மாதிரி போட்டுக்கான் பாவி.
நகர்ந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாம். இது எப்படி இருக்குது? பாரசீக வளைகுடாவில் மேலும் 300க்கும் அதிகமான ராணுவ படகுடன் அமெரிக்காவை எதிர்பார்த்த வண்ணம் ஈரான் தயார் நிலையில் இருக்கின்றது. இதங்க அவங்களோட நேவி இப்ப நம்ம வடகிழக்குல புலிகள் சரியா நேவி இந்தியால சொற்ப நேரத்துல போய் சேருவாங்க. அந்த மாதிரி கடல்ல கண்ணிமைக்கு நேரத்துக்குள் மிக பறந்து செல்லக்கூடியவாறு அதாவது பாரசீக வளைகுடாவில் அதிவேக படகுடன் 300க்கும் மேற்பட்ட படகுடன் ராணுவ படகுன்னு சொல்லுவாங்க. ராணுவ படகுடன் அமெரிக்காவை எதிர்பார்த்து காத்துள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பாரசீக வளைகுடாவில் பெர்சியன் கல்ஃப் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களாக 300 அதிவேக படகுடன் தயார் நிலையில் இருக்கிறதாம். ஈரான் வழக்கமாகவே பாரசீக வளைகுடாவில் 100கணக்கான சிறிய அதிவேக ஏவுகணை படகுகளை பயன்படுத்தும் அதாவது அமெச்சூர் போர் முறை உத்தியை கடைபிடிக்கிறது. இதே நேரம் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணைந்து கடந்த வாரம் தென்னாப்பிரிக்காவிற்கு அருகில் உள்ள கடல் பகுதிகளில் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. இதுவும் உங்களை எதிர்கொள்ளத்தான். ஆக இந்த யுஎஸ் ஆபிரஹாம் லிங்கன் என்ற விமான கப்பல் தற்பொழுது மேற்கத்திய ஊடகங்களில் மிக முக்கிய செய்தியாக வலம் வருகிறது. உண்மையில் இந்த போர்க்கப்பல் என்பது வலுவான போர்க்கப்பல் தான். எப்பொழுது என்றால் 90ஆம் ஆண்டிலும் வளைகுடா யுத்தத்தின் பொழுதும் 2001ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு ஈராக்கிற்கு எதிரான யுத்தத்தின் போதுதான் அது அப்படி காட்டப்பட்டிருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. காரணம் இந்த போர்க்கப்பல் என்பது 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் இந்த போர்க்கப்பல் ஓய்வு பெற அறிவிக்கப்பட்டுள்ள நிலை 50 வயசு முடிக்க போறாரு இல்லையா? ஆக ஒட்டுமொத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டு விடும். என்னை பொறுத்தவரையும் அதாவது ஈரானுக்கு ஒரு யுத்தம் இந்த கப்பல் இருந்து துவங்கப்பட்டால் இந்த கப்பல் இத்தோடு காலபதியாகிவிடும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளும் இல்லையா? பார்க்கலாம். இதுவும் ஒரு விடயம்தான். ஆனாலும் ஈரான் வைத்துள்ள ஏவுகணைகளை காட்டி மிக குறைந்த வலுவான ஏவுகணைகளை கொண்ட ராணுவம் தான் யெமனின் ஹவுதி ராணுவம். அப்பேற்பட்ட ராணுவம் யுஎஸ்எஸ் ருட்மென் என்ற ஆபிரஹாம் லிங்கன் கப்பலை விட 92ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கப்பலையே செங்கடலில் கிட்டத்தட்ட மூழ்கடிக்கும் தாக்குதலை அரங்கேற்றது. கடைசியில் தப்பிப்பில் இது வெளியேறது அமெரிக்க கப்பல். இப்படி ஹவுதிகளும் இவங்க இணைகிறாங்க ஈரான் படைகளுடன். அப்ப ஆக இவங்க அடி வாங்கிட்டு போற மட்டும் உறுதியா இருக்கும் ஜாமியோ. எது எப்படியோ நிச்சயம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கொடூரமான தாக்குதலின் மூலம் பல லட்சம் மக்கள் கொல்லும் என்பதே யதார்த்தமான உண்மை. கொல்லப்படுவாங்க. நாங்க ஏற்க சொல்லுகிறோம். ஈரானுக்குள்ள நான் பார்க்கிறேன் ஒரு 3 லட்சம் மக்களால் அழிய வாய்ப்பு இருக்குது. இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ராணுவ ரீதியாக அமெரிக்காவால் ஈரானை வீழ்த்த முடியாது என்றால் அது நிச்சயம் முடியாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் இது ஒன்றும் 2000 ஆண்டு கால கட்டம் கிடையாது. தற்பொழுது அமெரிக்காவின் எதிர்த்தரப்பில் உள்ள நாடுகள் ராணுவ பலம் என்பது மிக வேகமாக முன்னேறிவிட்டன. அதே நேரத்தில் அமெரிக்காவின் ராணுவ பலம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. இதற்கு மேல் தனது ராணுவ அல்லாதிக்கத்தை வைத்து உலக நாடுகளை மிரட்ட முடியாது. அதை நிச்சயம் ஈரானின் போர்க்களம் நமக்கு நிரூபித்து காட்ட போகிறது. இவர் எல்லா ஊர்லயும் போயிட்டு தானே அடி வாங்கிட்டு வந்தாலும் ஈரான்காரன் மட்டும் சாத்துவ ஓடப்போறான் ஓட்டம். நீங்க திரும்பி ஓடத்தான் போறீங்க என்றால் உலகத்திலே அதிக அளவு பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்குமானால் அடி வாங்குவது மட்டும் நிச்சயம். இஸ்ரேலும் அழிவு மட்டும் நிச்சயம். பார்ப்போம். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.